I'm Raman Vijayan, former international footballer, coach. இது மிஸ்டர் ராவணன், ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலர். ரொம்ப நாளாக பிளேயராகவே இருந்தவர், இப்போ கோச் ஆக்கியிருக்கோம். ஸோ அவர் கோச் ரூபத்தில் இருக்கார் இப்போ. வெல்கம் ராவணா, வெல்கம் டு ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், வெல்கம் டு தமிழ்நாடு. ஏன்னா அவர் இப்போ கோவாவில் செட்டில் ஆகியிருக்காரு, அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ராமன் ராவணன் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேராக அமைகிறது, இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ராவணா, நம்ம இவரோட என்ன ரொம்ப பெரிய ஒற்றுமை என்னன்னா, நான் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நெய்வேலியில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் அவர் நெய்வேலியில் படித்தார். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கில் நான் விளையாண்டேன், அவரும் இந்தியன் பேங்க்கில் விளையாண்டார். நானும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன், அவரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனார். ஆனால் பேர் தான் ராமன் ராவணன், ஆனால் வேலை செஞ்ச வேலையெல்லாம் ஒன்று. அதனால் வெல்கம் ராவணா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறது. சும்மா ஜாலியாக பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 ஃபுட்பாலர் மீட் பண்ணிக்கும் போது என்னெல்லாம் பேசிக்குவோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் பர்சனலாக நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு எல்லாருக்கும் தெரியணும்ல, நிறைய பேர் போய் கூகுளில் சர்ச் பண்ணி யாரா இவனுங்க அப்படின்னு பார்க்கும்போது ராமன் விஜயன் ராவணன் ஏதாவது தேடும்போது சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காது. ஸோ அதனால ஒரு சும்மா ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன், எதை பற்றி, ஃபுட்பாலை பற்றி தான், வேறு என்னதை பற்றி இருக்கும். சொல்றவனா, உன்னோட ஜேர்னி பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். நீ எப்படி ஆரம்பிச்ச, எங்கே இருந்து உன்னோட பிளேயிங் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாம். இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும், இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும். அதனால உன்னோட மூலியமாக இதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம்னா, ஏன்னா உங்கள் கூட அதுவும் நம்ம ப்ரொஃபஷன், நமக்கு பிடிச்சமான ஃபுட்பாலை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூலில் படித்தேன், நீங்கள் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் நானும் ஒர்க் பண்ணேன், உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் போனேன். அடுத்து நீங்கள் இப்போ ப்ரோ லைசன்ஸ் முடிக்கிறீங்க, நானும் பி லைசன்ஸ் முடிச்சுட்டு கோச்சிங் லைனில் வரேன். ஸோ த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, நிறைய எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்கிறீங்க. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னமும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும்போது எப்போ ஒரு கைடன்ஸ் இருந்தாலும் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி என்னோட கெரியர் ஆரம்பித்த ப்ரொஃபஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் என்னோட பேரண்ட்ஸ் தானே. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து நான் வந்திருந்தாலும் ஃபேமிலி அவங்க ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் யாருக்குமே கிடையாது. அதுவும் ஃபுட்பால் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு அவங்களுக்கு அந்த ஃபுட்பால் நாலேஜ் இருந்துச்சு, அவேர்னஸ் அப்படிங்கிறது, அதுவும் வில்லேஜில் சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து என்னோட பேஷன், என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபுட்பால் அப்படின்னு நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்ன உடனே அவங்க எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனுமே கொடுக்கல, எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அதை விட முக்கியம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நான் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும் பொழுது நான் அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்குவேன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை விட வேறு என்ன ஒன்று ஒரு பிளேயர்ஸ்க்கு சொல்லுங்க, என்னோட பேஷனை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் தான் என்ன ஒரு 18-20 இயர்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனில் இவ்வளோ தூரம் என்னை இருக்க வச்சிச்சு. 18 இயர்ஸ் ஃபுட்பால் விளையாண்டுருக்காரு, சும்மா கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு 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 ஸ்கூலில் கூட நம்மளால் ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிறதே வந்து ஒரு 8 வருஷத்துல தான். ஒரு 18 இயர்ஸ் ஃபுட்பாலே விளையாண்டுருக்காரு, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதோட முக்கியமான விஷயம் என்ன ராவணா, ஏன்னா இந்தியன் பேங்க்கில் அப்போல்லாம் அந்த காலத்தில் என் டைமில் அது வந்து பெரிய ஒயிட் காலர் ஜாப். அந்த மாதிரி ஒரு ஜாபை நான் விட்டுட்டு போகும்போது எனக்கு தெரியும் எத்தனை பேர் டே என்னடா நீ வேலையை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி 95% வந்து எல்லாருமே எகேன்ஸ்டாக தான் பேசினாங்க. அது ஆகிடும், இது ஆகிடும், காலில் அடிப்பட்டா என்ன ஆகிடும். உனக்கு எப்படி இருந்துச்சு ராவணா, நீயும் இந்தியன் பேங்க் வேலையை விட்டுட்டு போனேன்? நான் ஜாயின் பண்ணி வித்தின் 1 இயரில் வந்து எனக்கு டெம்போ ஆஃபர் பண்ணாங்க. பெங்களூரில் ஃபெடரேஷன் கப் பார்த்துட்டு கோச் அர்மாண்டோ, நீங்கள் விளையாடிக்கிறீங்க அவர்கிட்ட, ஸோ அவர் எனக்கு ஆஃபர் பண்ணார். பட் என்னால் போக முடியல அந்த ஒரு சீசன். ஸோ அந்த சீசன் முடிஞ்சா அகெயின் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே, ஏன்னா நான் காலேஜை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு தான் நான் இந்தியன் பேங்க்ல ஜாப் வாங்கினேன். ஸோ அப்போ எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறாரு அப்படிங்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் வித்தின் அ இயர் நான் போயிட்டு ரிசைன் பண்ண போறேன்னு சொன்ன உடனே எல்லாருமே, நீங்க உங்க ஃபேமிலியில எப்படி இருந்தாங்களோ ரிலேட்டிவ்ஸ்லாம், அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் என்னோட வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னப்பா நீ வந்துட்டு ஒரு கிராஜுவேஷன் கிடையாது, 20 இயர்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ ஜாபை விட போறேன்னு சொல்ற, என்ன பண்ண போற ஃபியூச்சர்ல, ஃபுட்பால்ல வந்து என்ன ஸ்கோப் இருக்கு, என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் வச்சாங்க. பட் நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன், எனக்கு போகணும், இந்த மாதிரிலாம் இந்தியாக்காக விளையாடணும், எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொன்னேன். அவங்க ஓகேப்பா, உன்னோட இஷ்டம் தான் எங்களோட ஆசையும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து ரிசைன் பண்ண வச்சுச்சு.
பேங்க்ல வந்து எல்லாருமே என்னோட மேனேஜர்ஸ், என்னோட கொலீக்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து என்னப்பா நீ இந்த வயசுல வந்து உனக்கு கிளாஸ் 3 ஜாப் வெஸ்ட் மாம்பலம்ல ஒர்க் பண்றேன், எல்லாருமே என்ன கொஸ்டின் பண்றாங்க, ஏன் ஜாபை விட போற, ஒர்க் பண்ணுப்பா. சத்யன் கோச் இருக்கிறாங்க இந்தியன் பேங்க்ல, ஃபார்மர் இந்தியன் பிளேயர், நேஷனல் டீம் கோச். அவர் சொல்றாரு ஜாபை விட்டுறாத. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்ன ஒரு இந்தியன் பேங்க்லன்னா, நீங்க ஜாப் கிடைச்சிட்டு நீங்க ஒரு இந்தியன் கேம்ப் போயிட்டு வந்தீங்கன்னா டைரக்டா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கும் பொழுது, பட் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரொஃபஷன் ஆடணும், நம்ம என்னதான் இருக்கு இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. பட் சப்போர்ட் இருந்துச்சு, ஃபேமிலி சப்போர்ட். அதனால ஒரு தைரியமா நான் ரிசைன் பண்ணேன். இப்ப ஏதாவது உனக்கு அந்த இதுல ஐயோ தப்பா டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு ஏதாவது சின்ன வருத்தம் இருக்கா? 1% கூட கிடையாது, 1% கூட கிடையாது. ஏன்னா ஃபுட்பால் இந்தியால டாப் மோஸ்ட் என்ன இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கிறீங்க. நானும் ஒரு இந்தியாவுக்கு ஒரு 5 years ஆடினேன், நீங்க ஒரு 10 years ஆடினீங்க. எனக்கு சீனியர் டீம் ஆடக்கூடிய வாய்ப்பு அவ்வளோ கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு 5 years ஆடினேன், ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் ஆடினேன், ISL வந்துருச்சு, நீங்க ISL கோச்சா இருந்தீங்க, நான் ஒரு பிளேயரா ஒரு 3 years ஆடினேன். ஸோ அதனால டாப் மோஸ்ட் என்னெல்லாம் இருக்குமோ ஃபுட்பால் மூலமா நிறைய டிராவல் பண்ணிட்டேன். யூரோப், ஏஷியா, நிறைய கண்ட்ரீஸ் போய் ஃப்ரீயா பார்த்துட்டு வந்தோம். நிறைய கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணோம். நிறைய பிளேஸ், உங்களை மாதிரி பிளேஸ், தமிழ்நாட்டில் டாப் பிளேஸா இருக்கட்டும், இந்தியாவில் டாப் கோச்சஸ், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இந்தியன் பேங்க்ல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்காது. ஃபென்டாஸ்டிக். இதுதான் என்னோட ஃபீலிங்கும். ஏன்னா நானும் அதே மாதிரி இருந்தேன். ராவணனுக்கு முன்னால போகும்போது இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் வந்து வெறும் கல்கட்டாவை தவிர வேற எங்கேயுமே இருக்காது. கோவாலாம் இருக்கும், ஆனா பெருசா வெளியில இருந்து பிளேயர்ஸ் போய் விளையாட மாட்டாங்க. ராவணன் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் கோவால போய் விளையாண்டாருன்னு சொல்லலாம். அண்ட் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோ கிளப்ல இருந்து ஒரு கால் வரும்போது அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ரொம்ப இதை வந்து யாராலையும் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதாவது அந்த அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு, ஏன்னா அது நமக்கு தெரியும். எனக்கு வந்தப்ப எப்படி இருந்தேன் நான் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்க இருந்து அப்பெல்லாம் வந்து ஒரு ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது, இங்கிலீஷ் பாதி ஏதோ தெரிஞ்சதை பேசுவோம். அப்ப கால் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கியா, விளையாட வர்றியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். உனக்கு எப்படி இருந்துச்சு ராவணா? அர்மாண்டோ சாரை நான் நேரா பார்த்து பேசினது கிடையாது, போன்ல தான் பேசணும். ஜஸ்ட் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ வான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஃபோன் காலை நம்பி நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்ணேன். ஈவன் ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ண கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் இருந்தது, யாருன்னா நம்ம சதீஷ் அண்ணா கோல் கீப்பர், அவங்க அங்க இருந்தாங்க. அவங்க கிட்டே எனக்கு அப்ப அதுக்கு கூட பெருசா ஒரு தொடர்பு கிடையாது சதீஷ் அண்ணா கிட்டையும். அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் நம்பி வேலையை ரிசைன் பண்ணி நான் கான்ட்ராக்டே கோவா போனதுக்கு அப்புறம் தான் சைன் பண்றேன். அதுக்கு முன்னாடியே என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், டெம்போ வந்து அப்ப வந்து கண்டினியூவா இந்தியன் ஃபுட்பாலை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வேற, கரண்ட் சாம்பியன்ஸை வந்து என்ன ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷம். நான் டெம்போல ஆட போறேன், ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் ஆட போறேன்றது, யார் இருக்கிறாங்க, எந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, எதுவுமே எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ப்ரொஃபஷனல் ஆட போறேன், நான் தமிழ்நாட்டுன்னு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சைன் பண்ணிட்டு ஒரு நிறைய லேர்ன் பண்ண போறோம், நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம், டாப் பிளேயர்ஸை மீட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு லேர்ன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சு எனக்கு. நிச்சயமா ரவணா, அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து எடுத்தா தான் ரவணா அடுத்த லெவல்ல நீ பார்க்க முடியும். ரிஸ்கே எடுக்காம நீ வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீ எங்கேயுமே போக முடியாது முன்னாடி. ரிஸ்கை எடுத்ததுனாலதான் நம்ம போய் இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால்ல இந்தியாவில் உள்ள ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனால இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரிஸ்க் எடுங்க, போங்க. உங்களை எங்கா இருக்கும்போது நாங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போ 21 ஐ திங்க் 21 22 அந்த டைம்ல நான் போனேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஜாப் செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் பார்ப்போமே, போகணும் அப்படிங்கிறத விட பேஷன். நான் போய் இந்தியாவுக்கு விளையாடணும், அடுத்த லெவல் ஆடணும், டாப் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல நானும் ஒரு ஆளா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசைகள் வந்து உன்னை புஷ் பண்ணி கொண்டு போச்சு. நிச்சயமா அதான் ரவணா. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ரொஃபஷனல் லெவல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ உனக்கு ஸ்டேட்டு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து நிச்சயமா வந்து எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸான விஷயம். ரெண்டாவது அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது. நம்ம ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அது எப்படி இருந்தது? நம்ம 2 பேருமே ஸ்டேட்டுக்கு கடைசியா தமிழ்நாட்டுக்கு சந்தோஷ் டிராஃபி ஒன்னா விளையாண்டோம் 2006 ஸோ அந்த டைம்ல. ஸோ இந்தியாவுக்கு விளையாடுறது நீ கேட்கவே வேணாம். ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு?
எனக்கு சந்தோஷ் டிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு கனவுனா. ஏன்னா என்னதான் நம்ம வெளியில போய் இருந்தாலும் நம்ம ஊர்ல நம்ம டீம்ல வந்து ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 7 years கண்டினியூஸா விளையாண்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ஆடக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷ் டிராஃபி தான் எனக்கு உங்க கூட விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஷபீர் அண்ணன், க்ளோத் அண்ணா, சதீஷ் அண்ணா, எனக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு சீனியர்ஸ், எங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் மாதிரி. ஸோ உங்க கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து சந்தோஷ் டிராஃபி மூலமா தான். தமிழ்நாட்டுக்கு ஆடுறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும், சந்தோஷ் டிராஃபி நம்மளால வின் பண்ண முடியல. நம்ம பேட்ச் அவ்வளவு நல்லா இருந்து செமிஃபைனல்ஸ் போவோம், குவார்டர் ஃபைனல்ஸ், ஏதாவது ஒரு ரீசன்ல அங்க போயிட்டு ரொம்ப பெரிய மார்ஜின் இருக்காது, 1-0 அந்த மாதிரி ஒரு சென்னையில தோத்தது செமிஃபைனல்ல. ரொம்ப அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ், நம்மளோட தமிழ்நாடோட பெஸ்ட் டீம்ஸ். அந்த வருஷம் நீங்க எப்படி ஃபைனல்ஸ் ஆடுவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் வந்து ஐ வாஸ் விட்னஸ், அங்க கேலரியில இருந்தேன், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் கூட வந்து பேசிட்டு இருந்தேன். அந்த பேட்ச் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. 1-0 89th மினிட், அதுவும் கோவாவோட வந்து பெனல்ட்டில. ஆமா, அதை விட வருத்தம் என்னன்னா, நம்மள அந்த வருஷம் சாம்பியன் ஆனது வந்து பெங்கால் நம்ம குரூப்ல இருந்தாங்க. நம்ம வந்து அவங்கள ஒரு ரெட் கார்டு வாங்கி ஃபர்ஸ்ட் 15 minutesல ரெட் கார்டு மோகன்ராஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஃபைட் பண்ணி டிரா தான் பண்ணிருப்போம். பட் ஆனா பெங்கால் சாம்பியன் ஆனாங்க. நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்குவாடு, நம்ம ஹோம் சப்போர்ட் வந்து அப்படி இருந்துச்சுன்னா, எல்லா நம்ம ஃபேன்ஸ், சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து மோட்டிவேட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து திரும்ப நான் பார்க்கல தமிழ்நாட்டுல. நிச்சயமா அந்த மாதிரி இருந்த தமிழ்நாடோட ஃபுட்பால் வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதை மாறிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறது வருத்தம். அதை அப்புறம் பேசுவோம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லெவல் ஒவ்வொன்றா மாறிடுச்சு. நம்ம ஐ லீக், நம்ம 2 பேரும் ஐ லீக் விளையாண்டுருக்கோம். ஐ லீக்ல என்ன மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் வந்துருச்சு. ஸோ ஐ லீக்கு நீ ஒரு சாம்பியன் கிளப்ல விளையாண்டுருக்க, நானும் அதே மாதிரி விளையாண்டேன். அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் வரும்போது நான் வெளியில கோச்சா வெளியே வந்துட்டேன். பட் யூ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே ஐஎஸ்எல். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 3 சீசன் ஆன இல்லையா புனே எஃப்சிக்கு. ஸோ அப்போ அந்த 3 சீசன், அதுக்கப்புறம் நீ இந்த ஒரு 10 சீசன் ஐஎஸ்எல் பார்க்குற. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது ஐஎஸ்எல்ல விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த 10 வருஷ காலத்தில் ஐஎஸ்எல்ல உள்ள மாற்றங்கள் என்னவா இந்தியன் ஃபுட்பாலுக்கு அது கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசணும். ஏன்னா நான் அப்போ ஒரு 2 வருஷம் டெல்லி டைனமோஸ்ல ஒர்க் பண்ணேன், இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஸோ அது எப்படி ராவணா, அதை பற்றி பேசணும். ஆனால் எங்களோட சீனியர்ஸ் நீங்களாம் வந்து உங்க ப்ரொஃபஷன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது. அட்லீஸ்ட் நான் வரும்போது கொஞ்சம் எனக்கு கிடைச்சிச்சு. குவாலிஃபைடுன்னு எதுலையுமே இருக்க மாட்டாங்க. ஒரு கோச் இருப்பாங்க, ஒரு அசிஸ்டன்ட் கோச், ஒரு கோல் கீப்பர் கோச், அதோட சரி. ஈவன் ட்ரைனிங்ல சில டைம் பிசியோஸ் கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகானை தவிர மற்ற கிளப்ல எதையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கிளப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரொம்ப குவாலிஃபைடு. எல்லாமே கோச்சஸா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க, கோல் கீப்பர் கோச், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் தனியா வச்சிருக்காங்க, நியூட்ரிஷன்ஸ் வச்சிருக்காங்க, பிசியோ இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் பிசியோ, மஷ்யூர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பிளேயருக்கு இப்ப என்னன்னா, வெறும் ஃபுட்பாலை பத்தி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அவ்வளவுதான். மற்ற அவுட் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் உங்களை வந்து கிளப்ஸ் பாத்துக்கிறாங்க. பட் நீங்க விளையாடும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒவ்வொன்றையும் நீங்க தேடி போய் நீங்க போகணும். ஒரு ஜிம் செஷனா இருந்தா நீங்க போய் இண்டிவிஜுவலா பண்ணணும். ஒரு இன்ஜுரினா நீங்க போய் தான் டாக்டர் போய் கான்ட்ராக்டே நம்ம தானே பேசணும். நம்மள ஏமாத்திடுவாங்க, கிடையாது, எமோஷனலா ஏமாத்திடுவாங்க நம்மள. இப்போ ஏஜென்ட்ஸ், பிளேஸ் ஒண்ணுமே கிடையாது. ஏஜென்ட்ஸ் எல்லாமே பாத்துக்கிறாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை விட அதிகமா கிடைக்குது ஒவ்வொரு பிளேஸுக்குமே. அதுவும் ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் வந்து ஃபுட்பாலை மறக்கிற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அவுட் சைட்ல வந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்ட், டிராமாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுட்பால் வந்திருக்காங்க ஸ்லோவா. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஃபுட்பாலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐஎஸ்எல் வந்ததுக்கு அப்புறம். ஐ லீக்ல அப்போ பாத்தீங்கன்னா பணம் நிறைய இருந்துச்சுன்னா, ஒரு அளவுக்கு பணம் கொடுத்தாங்க, நிறைய இல்லைனாலும் ஒரு பிளேயர்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா. பட் மற்ற எந்த ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு கிடையாது. பட் இப்போ வந்து பணம் கொடுக்குறாங்க, அதிகமா கொடுக்குறாங்க, அதை விட உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமா கொடுக்குது. நான் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்றதுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃபுட்பால். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களை தேடி தானா வரும். நீங்க எதையுமே போகல. ஃபுட்பால் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், உங்க அகாடமிஸ்ல இருந்து எத்தனை பிளேஸ், சிவசக்தி பெரிய எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல. ஏன்னா யாருக்குமே தெரியாது. மாயக்கண்ணன் வந்தாங்க, அடுத்து ஸ்ரீநிதி, இப்போ அடுத்து நிறைய பிளேஸ் போயிட்டு ஆடுறாங்க. சென்னை எஃப்சி ரிசர்வ் டீம்ல நிறைய பிளேஸ் விளையாடுறாங்க. ஸோ இதுதான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பயன்படுத்திக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் கெரியருங்கிறது ஒரு 8 years 10 years இருந்துச்சு. இப்போ 15 years கேரண்டியா சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க
உங்களை ஃபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா 15 இயர்ஸ் நீங்க மினிமம் ஆடலாம். கண்டிப்பா. இதுல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இப்போ ஐஎஸ்எல் மற்ற ஏரியாவில் நிச்சயமா டெவலப் ஆயிருக்கு. நிறைய ப்ரொஃபஷனல்ஸை உள்ள கொண்டுட்டு வந்திருக்கு. ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பிளேயர்ஸ்டேயே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்டேயே ப்ரொஃபஷனல்ஸும் நிறைய வளர்ந்துருக்கு. பட் இந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நிச்சயமா நம்ம காலத்துல எங்க காலத்துல உன்னோட ஜென்ரேஷன்ல உள்ள பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸும் சரி, ஃபாரின் பிளேயர்ஸும் சரி, ஃபாரின் பிளேயர்ஸை விட்டுரு, இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு 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 யூனிக்கான ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. அவனை பார்த்தா அவன் இது செய்வான்டா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ அது குறைஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. நீ எப்படி பாக்குற? ஆனா உங்க ஜென்ரேஷன்ஸ் நாங்க பார்க்கும்பொழுது நிறைய அட்மைட் பண்ணிருக்கோம். நீங்க ஐஎம் விஜயன்னா, பைச்சுங் அவரு, இவங்க கூட நானும் விளையாடி இருக்கிறேன். பைச்சுங் அவரோட உங்க கூட ஆடி இருக்கிறேன். அடுத்து ஜென்ரேஷன்ஸ் வந்தாங்க, மகேஷ் கோலி, தீபக் மாண்டல். உங்க ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நாங்க ரொம்ப அட்மைட். ஏன்னா இண்டிவிஜுவலா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்கில் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இப்போ கேம் சேஞ்சர். ஒரு பிளேயர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிடைச்சா போதும் அந்த பிளேயர் உள்ள போனா கேம் சேஞ்சர் அப்படி அந்த மாதிரி. அடுத்து ஃபுட்பால் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மோர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு டாக்டிக்ஸ்ல எல்லாமே வந்து டாக்டிக்ஸ்ல நீ ஃபிட் ஆகணும். கோச் டாக்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்மியாயிட்டு ஒரு டீம். அஃப்கோர்ஸ் ஃபுட்பால் இஸ் அ டீம் கேம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டிக்ஸை நோக்கி எல்லாருமே ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, அதனால இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் பார்த்துருக்கிறேன், என்னோட ஜென்ரேஷன்ஸ்ல நானே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இண்டிவிஜுவல் அந்த குவாலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த டாக்டிக்கல் டிசிப்ளினை விட்டு அவனால வேற எதையும் செய்ய முடியாது, வர முடியல. உனக்கு அந்த அந்த அதுக்குள்ளதான் ஃபிட் ஆகணும். ஆமா, ஃபிட் ஆனா தான் நீ அங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, வந்துருச்சு. நிச்சயமா. ஏன்னா அதான் இண்டிவிஜுவாலிட்டி குறைய அவனுக்கும் கான்பிடன்ஸ். ஓகே, கோச் சொல்றத செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறான். அவனா கிரியேட் பண்ண மாட்டேங்கிறான். அவனா அந்த அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறான். நிறைய பிளேஸ் நான் பாக்குறேன். இப்போ அந்த ஈஸியா நம்ம விளையாடுற கால நான் வெளியில பெஞ்சில் உட்காந்து நான் என்னோட பிளேயர்ஸ்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இந்த டைம்ல நான் இப்படி திரும்பி இருப்பேனே, இந்த டைம்ல நான் இப்படி அடிச்சிருப்பேனே, இந்த பந்துக்கு நான் அங்க போயிருப்பேனே அப்படின்னு நான் இதெல்லாம் நம்ம அப்ப செஞ்சிருக்கோம், ஏன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப அவன்கிட்ட ஒரு லிமிட்டட் குவாலிட்டிக்குள்ள அவனை முடக்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு இது பண்றதே இல்லை, ரிஸ்கே எடுக்கிறது இல்லை. கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மள வந்து ஃபீட் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க, இதெல்லாம் பண்ணணும், இந்த இடத்துல போனா நீ இப்படி பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேயர் என்ன பண்ணிடுறான்னா, அங்க போன உடனே அங்க பிளேயர் வராரா. இப்போ நீங்க ஸ்ட்ரைக்கர் ஆடும்போது உங்களுக்கு விஜய் என்ன, பைச்சுங், உங்க எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இப்ப நான் என்னன்னா, நான் போறேன், எனக்கு கோச் இங்க வந்த உடனே இங்க இருந்து இங்க பாஸ் பண்ண சொல்லி அவ்வளவுதான். பட் என்னோட பார்ட்னர் அங்க வந்திருக்காங்களா, அதை வந்து நம்ம ஒரு தடவை யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு கோச் இதெல்லாம் சொன்னாரு, நான் அதை செய்யணும், நான் அதை போய் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதை போய் அப்படி என்னங்க லேர்ன் பண்றாங்களோ அதை போய் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரீடம் இருக்கணும். பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவாலிட்டி, தன்னோட டேலண்ட்டை காட்டணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வர ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டிக்ஸ்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து டாக்டிக்ஸ் புரியாது. அவங்க வரதை பாத்தீங்கன்னா அந்த டச்சஸ், ஃபர்ஸ்ட் டச் எப்படி இருக்கிறாங்க, ஷூட் எப்படி பண்றாங்க, கிராஸ் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு, ஹெட்டிங் எப்படி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை பார்க்கறதுக்கு தான் வந்து ஃபேன்ஸ் வராங்க. ஸோ அது ஓவரால் பீரியட் ஃபுட்பால் மாறுற மாதிரி மேபி இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பழைய ஃபிளேவர் வரும். நிச்சயமா வரணும். ஆனா இன்னைக்கு ஃபுட்பால் வந்து ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் போக 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 வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல்ல நீ பார்த்த ஃபுட்பால்ல நீ இந்த 10th ஐஎஸ்எல்ல பார்க்க முடியல. ஏன்னா எல்லா கோச்சும் டாக்டிக்கலி பயங்கர சவுண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே அதை நோக்கி தான் இருக்கு. இண்டிவிஜுவலா அந்த இதுக்கு டாக்டிக்கல் விஷயத்துக்கு ஃபிட் ஆகிற பிளேயர்ஸ் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ பிளேயர்ஸ் சாய்ஸஸும் வந்து கோச்சஸுக்கு வந்து இவன் இதை செஞ்சா போதும், எனக்கு எக்ஸ்ட்ராடினரியா அவன் இது பண்றான்லாம் பாக்குறது இல்லை, இது எனக்கு தேவையுள்ளதா அவன் செஞ்சா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னை பொறுத்தளவு அந்த ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கேம் சேஞ்சர்ஸ், அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸு, அந்த ஒரு கிரியேட்டிவ் பாஸஸ் போடுறது, பெனிட்ரேட் பாஸ் போடுறது, இந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த பியூட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஃபுட்பால்ல நான் பாக்குறேன், ஒரு நம்ம இந்த ஒரு எப்போதுமே நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு பிரேசிலியன் ஃபுட்பாலை ஏன் லவ் பண்ணோம், பிரேசிலியன் பிளேயர்ஸ் ஏன் லவ் பண்ணோம், இன்னுமே இப்போ இதே வினிசியஸோ
ரோட்ரிகோவோ ஆடும்போது நமக்கு அவங்கள்ட்ட ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பிரசிலியன்ஸ்ட ஈக்குவலா இருந்துச்சு. பட் பிரசிலியன்ஸ் வந்து சர்வை பண்ண முடியல இப்பெல்லாம் பாரு. நேஷனல் டீம்ல பாத்தீங்கன்னா வேற எல்லா டீமும் காலி பண்ணிருது. ஏன்னா டாக்டிக்கலி பயங்கரமா சவுண்ட் ஆயிட்டாங்க, எல்லாருமே பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஸோ அது பட் என்ன இருந்தாலும் நமக்கு அஸ் அ கோச்சா அஸ் அ பிளேயரா நம்ம விளையாண்ட காலத்துல இருந்து பாக்குற ஒரு ஃபுட்பால் வந்து அந்த இது குறைஞ்சிருச்சே அப்படிங்கிற வருத்தம் இருக்குதான் செய்யுது. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு ஒரு என்ன வருத்தம்னா, இந்த செகண்ட் டயர் பிளேயர்ஸ் அப்படின்னு, செகண்ட் டயர் பிளேயர்ஸ்னா ISL I லீக் இதை தாண்டி அடுத்த செகண்ட் டயர் பிளேயர்ஸ் தேர்ட் டயர் பிளேயர்ஸ்னு நிறைய நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அது உனக்கு எப்படி தோணுது? அதாவது வெறும் ISL I லீக் தான் ஃபோக்கஸா இருக்கு, மற்றவங்க எல்லாத்தையுமே இப்போ சந்தோஷ் ட்ராஃபி முதல்ல மாதிரியான ஃபேமஸா இல்லை. சந்தோஷ் ட்ராஃபி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டோர்னமெண்ட்ஸ் இந்தியாவில், இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அது எப்படி பார்க்குறாரு? நான் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்கண்ணா. நீங்க சொன்ன நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, எவ்வளோ டேலண்டான பிளேஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் லீக் மேட்சஸ் நடக்கும், சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஸ் வந்த உடனே அதுக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும், சென்னை லீக் நடக்கும். பட் இப்போ எதுவுமே நடக்கிறது இல்லை. நிறைய கோச்சஸ் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் நிறைய கோச்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கோச்சஸ் இருக்கிறாங்க. நீங்கள் 4 ப்ரோ லைசன்ஸ் கோச்சஸ் இருக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில், A லைசன்ஸ் கோச்சஸ் இருக்கிறாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா BC, அந்த மாதிரி நிறைய கோச்சஸ் இருக்கிறாங்க, பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எங்கே போவாங்க? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்கு, ஸ்கூலில் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எஜுகேஷன் பேரலாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், காலேஜ் முடிக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பை 22, 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது. பட் மற்ற சொசைட்டியில் மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே லீக் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டேட் லீக் நடக்கும், ஒரு டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கும், அந்த அசோசியேஷன் நடத்துவாங்க, பிரைவேட் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து வெளியில் போக வேண்டிய தேவையே இல்லை. டேலண்ட் இருக்கா, அங்கே லோக்கல் கிளப்ஸில் விளையாடுவாங்க, Under 17, Under 19, Under 20 ஸ்டேட் டீம்ல ஆடுவாங்க, எல்லா ப்ரோ டீம் 2 டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டேட்ல வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸா நம்ம தமிழ்நாடு வந்து, நீங்க உங்க கிளப்ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் போயிருக்கிறாங்க ப்ரொஃபஷனலுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷ் ட்ராஃபில இருந்து ஒரு பிளேயர்ஸ் போக முடியல. இந்தியன் பேங்க் தான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. சென்னை லீக் ஆடணும், நம்ம சென்னை லீக் மூலமா ப்ரொஃபஷனல் போனோம். அடுத்து சென்னை சிட்டி வந்துச்சு, அந்த சென்னை சிட்டி ஒரு 5 பிளேயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலுக்கு கொடுத்துச்சு. இப்போ RVSS வந்து ஒரு 5 பிளேயரை கொடுக்குது. பட் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் வெளியில போகணும்னா லீக் நடக்கணும், சந்தோஷ் ட்ராஃபி டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் வேணும். ஏன்னா இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு இருந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸும் இப்போ ஜாப் ஒரு கண்டினியூவாக கொடுக்கறது கிடையாது. எக்ஸப்ட் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு, லீக் நடக்கிறது இல்லை. ப்ரொஃபஷனல் லீக் அண்ட் தமிழ்நாடு லீக் லிங்க் பண்ற மாதிரி எந்த விதமான ஒரு டோர்னமெண்ட்ஸோ ஒரு ஸ்டேட் லீக் கிடையாது. ஸோ பாதி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்தியன் ஃபுட்பால்ல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணணும்னா இதை ஒரு எபிசோடாவே பேசலாம் ராவணா. ஏதாவது அந்த அளவுக்கு மன வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்மளால முடிஞ்ச அளவு எங்கெல்லாம் அப்ரோச் பண்ணோம், AFFக்கு போனோம், இவங்களெல்லாம் இந்த மாதிரி சண்டே அடிச்சுட்டு கோர்ட்ல போயிட்டு உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து பேசி பார்த்தோம். எண்ட் ஆஃப் த டே ஈகோவால அவங்களோட இண்டிவிஜுவல் சுயநலங்களுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸோட வாழ்க்கையும், பிளேயர்ஸ் மட்டும் இல்லை ரெஃப்ரீஸும் சரி, இது சம்பந்தமா இதை வாழ்வாதாரமா கொண்ட ஃபுட்பாலை ரிலேட்டடா கொண்ட எத்தனையோ பேரோட லைஃப் பாதிக்கப்பட்டு எங்கேயோ சீரழிஞ்சு போய் கிடக்கு. இதை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அது நம்ம மாதிரி ஆளுங்க வந்து இதை பேசிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த விஷயம். நம்ம பேச போற விஷயத்துல நான் சொல்லுவேன். ஏன்னா இதை வெறுமை பேசிட்டு யாரா பூனிக்கு மணி கட்டுறது, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, இந்த அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம போய் அதோட இதுக்கு மேல போக முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா வந்து இதுக்காக நிறைய மெனக்கட்டேன். ஆனா இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரும்னு நான் நம்புறேன். இப்ப எல்லாரும் ஓரளவு இந்த டைம் வந்துரும் அப்படின்னு நம்புறேன். ஆனா இழந்தது ரொம்ப பெரிய இழப்பு, ரொம்ப பேரோட லைஃப். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ்ல ஒரு ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சவன்
அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு 5 வருஷ காலகட்டங்கள்ல இப்ப 22 வயசு வந்திருப்பான். அவன் என்ன ஆயிருப்பான், அந்த அந்த 22 வயசுல ஒரு ஃபுட்பால்ல எங்கேயுமே எதுவும் பார்க்கல. அவன் இங்க இருந்து எந்த ஒரு காம்படிஷன்லையும் கலந்துருக்க மாட்டான். எப்படி இருந்துக்கும் பார்த்துக்க. அந்த மாதிரியான ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல நம்ம ஊர் இருக்கு. அதெல்லாம் தாண்டியும் இந்த சேத்துல இருந்த செந்தாமரை மாதிரி பிளேயர்ஸ் வெளியில அப்படி போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அந்த இந்த ஐஎஸ்எல்லுக்கு ஃபைனலுக்கு ரெஃப்ரி பண்ணதே நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வெங்கடேஷ். ரொம்ப பெருமையான விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே இருக்கட்டுங்க, நம்ம ஊர்ல டேலண்ட்டுக்கு குறைவு கிடையாது. பிளேயர்ஸா இருக்கட்டும், ரெஃப்ரியா இருக்கட்டும், அவ்வளோ பேர் நம்ம ரெஃப்ரிஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இப்போ நீ பிளேயிங் கெரியர் முடிச்சாச்சு, இப்போ ஒரு கோச்சா ஒரு பி லைசன்ஸ் முடிச்சிருக்க. ஸோ உனக்கு ஆம்பிஷன்ஸ் ஆஸ் அ கோச்சா ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நிறைய கோச்சஸ் இங்கே இருக்காங்க, நிறைய அகாடமிஸ்லாம் வந்துருச்சு. முதல்ல மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பேரண்ட்ஸ் ஆல்சோ வெல் அவேர், எதை பற்றி நல்ல ஃபுட்பாலுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நீ எப்படி பார்க்குற அஸ் அ கோச்சா உன்னைய என்ன இந்த யங் கோச்சுக்கு நீ என்ன யங் கோச்சஸ் உன்னைய மாதிரி இருக்கிற நிறைய கோச்சஸ்க்கு என்ன ஒரு அட்வைஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் பிளேஸை வந்து அவங்கள வெறும் ஃபுட்பால் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பையனை வந்து ஆஃப் த ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ், ஏன்னா நிறைய அகாடமிஸ் இருக்கு, நான் பார்க்குறேன். சென்னையிலையா இருக்கட்டும், நிறைய சிட்டிஸில் எல்லாமே இப்போ டர்ஃப் கிரவுண்ட் போட்டு அகாடமி ஸ்டார்ட் பண்ண. அவங்க என்னன்னா ஜஸ்ட் 1 hour செஷன், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த 1 hour கிரவுண்டில் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ட்ராக் வச்சுக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுறான் அந்த பையன், அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஸ்கூல் போகிறான் அந்த பையன், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல, என்ன ஏஜ் கேட்டகரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் சில அகாடமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 years and 15 years எல்லாம் ஒரே மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஒரே கிரவுண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தேவைப்படும். அவனோட லோடு அதிகமாக இருக்கும், இந்த பையனுக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாம் ஒன்றா அந்த 1 hour நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து ஒரு மேட்சஸ் ஆட மாட்டாங்க. ஸோ கோச்சஸ் வந்து எல்லா விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் ஒரு பேட்ச் இருக்கு, அந்த வருஷம் அடுத்து நெக்ஸ்ட் இயர் புது பேட்ச் உள்ள வராங்க. ஸோ இவங்க பாஸ் அவுட் பண்ணி ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுக்கிறாங்க, இந்த பேட்ச் போனா புது பேட்ச் வராங்க. பட் எத்தனை பிளேயர்ஸை நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க, ப்ரொஃபஷனலா ஆக்குறீங்க, அதை வந்து எல்லாரும் ஒரு டார்கெட்டா எடுத்துக்கணும். நானும் ஒரு அகாடமி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் எனக்கு ரெகுலரா பிளேயர்ஸ் வந்துருவாங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அந்த ஒரு நோக்கத்தோடு செயல்படாம அட்லீஸ்ட் என்னோட அகாடமிலேருந்து வருஷத்துக்கு ஒரு 2 பையன் ஏஜ் கேட்டகரியில தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணணும். அங்கிருந்து அதுக்கடுத்து ஒரு 4-5 yearsல வந்து நம்ம வந்து வேற ஒரு கிளப்ஸோட டைப் பண்ணணும், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் ஆட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோட அவங்க செயல் பண்ணணும். பெரிய கோல்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கோச்சஸ்க்கு வந்து பெரிய கோல்ஸ் எதுவும் கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க அவங்கள்ட்ட வர்ற ஸ்டூடெண்ட்டு ஒரு 30 பேர் இருக்காங்களா, 40 பேர் இருக்காங்களா, அவங்க மானிட்டரியா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதா, அதை தாண்டி பெருசா அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போற முயற்சிகள் வந்து நிறைய பேர் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் எல்லார்ட்டையும் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மேபி நான் another 10 yearsல நான் ஒரு 2 பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க இதே அரைச்ச மாவத்தை அரைச்சிக்கிட்டே இருக்க முடியும். அடுத்த லெவலுக்கு எப்போ போவீங்க அப்படிங்கிறத நான் இதை குற்றச்சாட்டா எடுத்துக்காதீங்க. பட் உங்களோட ஃபியூச்சர்ல வந்து நீங்க நிஜமாவே ஒரு நல்ல கோச்சஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். அண்ட் இப்ப நான் அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பண்றேன், நீ எதையும் கேட்டக்கூடாதுன்னு நானா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க மென்ஷன் பண்ணுவேன், ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க படிச்ச ஸ்கூல்ல படிச்சேன், அடுத்து இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணேன், ப்ரொஃபஷனல் போனேன், ஒன்னா கமெண்டேட்டர் பண்ணிட்டோம். ஆமா, கமெண்ட்ரி வேற பண்ணோம். நாங்க 2 பேரும் FIFA வேர்ல்ட் கப் ஒன்னா கமெண்ட்ரி பண்ணோம். ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா கடைசியா நாங்க நான் சப்போர்ட் பண்ண அர்ஜென்டினாவும் மெஸ்ஸியும் தான் ஜெயிச்சாங்க. அதை இப்ப பதிவு பண்ணோம். ரொனால்டோ சப்போர்ட்டர், அதனால அவர் தோத்து. திரும்பவும் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணி இப்ப கோச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். பட் நான் கோச்சிங் உள்ள வரும்பொழுது நீங்க இப்ப சடனா ஒரு உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. என்னன்னா டெல்லி டைனமோஸ்ல கோச்சா ஒர்க் பண்ணீங்க, அடுத்து சென்னை எஃப்சி, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ப்ரொஃபஷனல் கிளப்ல ஒர்க் பண்ணு எல்லா கோச்சஸ்க்கும் இருக்கும், அது நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. நாங்க வந்து எங்களோட கனவு அது அடுத்து அதான் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனல் கிளப்ல போய் கோச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்க லைனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு டிசிஷன் உங்க லைஃப்ல முக்கியமான ஒரு டிசிஷன், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எஃப்சியை வந்து
ரிசைன் பண்ணிட்டு, அதுவும் ப்ரோ லைசன்ஸ் முடிக்கிறீங்க, இந்த டயத்துல ரிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து ரத்னம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. என்ன ஒரு காரணம் அது? அதான் ராவணா, இது வேணான்னு கம்ப்ளீட்டா ஒதுக்கிட முடியாது, இக்னோர் பண்ணிட முடியாது. ஐஎஸ்எல் எல்லாருக்குமே பெரிய பிளாட்ஃபார்ம். ஒரு ப்ரோ லைசன்ஸ் முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு நிச்சயமாக எல்லாருமே, எல்லா கோச்சஸுமே ஆசைப்படுவாங்க. நானும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி விஷயந்தான். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத விஷயங்கள் நிறைய எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோட பிளேயிங் கெரியர் முடிச்சுட்டு வந்தபோது கூட நான் அப்போவே கூட ஒரு ஈஸ்ட் பெங்காலில் போய் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக ஜாயின் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நம்மகிட்ட இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஏன் போய் கிராமங்களில் போய் ஒர்க் பண்ணோம். நான் இந்த பசங்களை எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நோபல் ஆரம்பித்தேன். அந்த ஒரு விஷயம் வந்து எதுலேயுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு திருப்தி கொடுக்குற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்தாலும் இப்போ வந்து நான் ஏன் இந்த ரத்னம் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஒரு முக்கிய பார்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்மளோட ஆர்விஎஸ்எஸ் ஏற்கனவே இல்லை, ஒரு வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அண்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்லோவாக பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே ஃபுல் சைஸு கிராஸ் பிட்ச்சு கொண்டு வந்தாங்க, அவங்க ஆர்டிஃபிஷியல் கிரவுண்டு கொண்டுட்டு வந்தாங்க, கேட்குற எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல், காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா காலேஜஸும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு குறைவே கிடையாது. அதை தாண்டி பேஷன், அதாவது பக்காவான ஒரு ப்ராஜெக்டை கொண்டுட்டு வரும்போது அதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பீப்புள் இங்கே. அதனால் நிச்சயமாக வந்து ரைட் டைம், இந்த டைமில் நான் வந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தான் நான் திரும்ப வந்திருக்கேன். ஒன்று வந்து கிராஸ் ரூட் வந்து அது பாட்டுக்கு ஏற்கனவே பண்ணது தான், அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பாலில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே முடங்கி போய் கிடக்க தமிழ்நாடு, இதுக்கு ஏதாவது திரும்ப நம்ம ஒரு புத்து ஏர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி, ஆல்ரெடி ஒரு ஃபுட்பால் கல்ச்சர் உள்ள சிட்டி, இங்கே வந்து திரும்ப அதை ரீவாம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஆரம்பிக்கணும். இங்கே லோக்கல் லீக்ஸு, இவங்க ஆல்ரெடி ரத்னம் வந்து ஏன் டிவிஷன் சாம்பியனாக இருக்காங்க. இந்த டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நான் மேனேஜ்மெண்ட்டை பேசினேன். ஸோ ப்ரொஃபஷனல் லெவலுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அடுத்த செகண்ட் டிவிஷன், ஐ லீக் இதிலெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் பாத்வே அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. அண்ட் இங்கேயும் அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுட்பால் மேலேயும் பெரிய அக்கறை எனக்கு இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுற மாதிரியான பிளான்ஸும் இருக்குது. அது நிச்சயமாக ஃப்யூச்சரில் அதை சொல்லுவேன். அதனால் இதுதான் காரணம். மற்றபடி ஐஎஸ்எல் இக்னோர்லாம் பண்ணலை. பட் எனக்கு இந்த வேலைகளை நான் என்னை மாதிரி ஒரு ஆள் செய்யாமல் போயிட்டா, எல்லாருமே அவங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா ராவணா, நீங்களாம் போய் பண்ணுங்க, அதில் நீங்கள்லாம் இங்கே வந்து பண்ணணும் இப்போ. அதனால் அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம ஊருக்கு பண்ணுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம தான் இப்போ செய்யணும் அப்படின்ட்டு வந்த விஷயம்தான் இது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்விஎஸ்எஸ் அண்ட் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருக்கும் வந்து என்ன விஜயனை வந்து சடனாக ஒரு பெரிய ஷாக்கிங். ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் எங்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன இப்போ அப்படி அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் ஆர்விஎஸ்எஸ் அண்ட் ரத்னம் காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு ஃபுட்பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஃபுட்பால் லவ்வர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா ராவணன், இப்போ நான் ஒரு ஸ்பெஷலாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு 5-6 டேஸ் வந்து இந்த சம்மர் கேம்பில் அவர் பசங்களுக்கெல்லாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், அவரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாமே பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு தான் வர சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ராவணா. இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் டைமு நம்ம 2 பேரும் இந்த ஃபுட்பாலை பற்றி பேசிகிட்டே இருப்போம். நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்க்கு எங்களெல்லாம் தெரியுமான்னு தெரியல. பட் ஃபுட்பால் ரிலேட்டடானவங்களுக்கு தெரியும். இன்னி ஜென்ரேஷன் வெறும் மெஸ்ஸி, ரொனால்டோ பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பிளேயர்ஸு ப்ரொஃபஷ்னலாக போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள பாருங்கள். இப்போ நேஷ்னல் டீமில், கரண்ட் நேஷ்னல் டீமில் நந்தகுமார் சேகர் அவர் இருக்கார். இன்னும் நிறைய பிளேயர்ஸ், ரொமாரியோ, எட்வின்,
சிவசக்தி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸு, மாயக்கண்ணன், இவங்கெல்லாம் போய் ஐஎஸ்எல் கிளப்ஸில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுட்பால்க்கு இன்னும் உயிர் இருக்குது. நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். நிச்சயமாக விட்டுற மாட்டோம். இன்னும் பலமாக இறங்கி பெரிய வேலைகளை செஞ்சிகிட்ருக்கோம். நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் ஸ்டேட்டாக இதை உருவாக்கி காட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராவணா. ரொம்ப சந்தோஷம்.